இதயம் முழுவதும் நீ நிறைந்திருக்க, எங்கோ நீ இருக்க, என் உலகம் இன்னும் தலைகீழாய் சுற்றுகிறது. காதல் கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காதல் கவிதை ஆரம்பிச்சுட்டு கதையை சொல்லலாம்னு இருக்கேன். இந்த கவிதை எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நான் உங்கள் சித்ரா. நீங்க கேட்க போறது நீ தீயா இல்லை தென்றலா, அத்தியாயம் 70. கேட்கலாமா? எனக்கான ஆசைகள் எதுவும் இல்லை, உனக்கானவளாக நான் வாழ்வதை தவிர என்று மது சொல்ல, காரை ஓட்டிக் கொண்டிருந்த ராகவன் என்ன என்று கேட்க, ஒன்னில்லைங்க என்றாள் மது. எது சொன்னாலும் கொஞ்சம் சத்தமா சொல்லு என்று ராகவன் சொல்ல, என்றாள் மது. அடுத்த 10 நிமிடத்துல ஒரு பெரிய கட்டிடத்தின் முன் ராகவனின் கார் நின்றது. நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, இறங்கு என்றான் ராகவன். மதுவும் காரை விட்டு இறங்கினான். காரை விட்டு இறங்கியவளின் கண்கள் பெரிதாக ஒரு கட்டிடத்தை பார்க்க, இதே இடம் என்றாள் மது. உள்ள வந்து பாரு என்றான் ராகவன். மதுவும் ராகவனும் அந்த கட்டிடத்திற்குள் நுழைந்தனர். சர் சர் என்று கார்களின் சத்தம் காதை கிழித்தது. அந்த மிகப்பெரிய கட்டிடத்திற்குள் நுழையும் முன்னரே, உள்ள கார் ரேஸ் நடக்குதா என்று மது கேட்க, சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டியா? கார் ரேஸ் இல்ல, கார் ரேஸ் பிராக்டிஸ் நடக்குது என்றான் ராகவன். நாம இதுக்கு எங்க வந்திருக்கோம் என்றாள் மது. நான் உனக்கு கன்னடா எதுக்கு அழைச்சிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். இந்த வேர்ல்ட்லயே பெரிய கார் ரேசர் கிட்ட நீ பிராக்டிஸ் போனா நல்லா இருக்கும்னு நினைச்ச, அதான் என்றான் ராகவன். அவன் சொன்னதை கேட்ட மது மலைத்து போய் நின்று விட்டான். முன்னே நடந்த ராகவன் தன்னோடு மது வராததை கவனித்து விட்டு திரும்பி பார்த்தான். மது கண்கள் கலங்க நின்று கொண்டிருந்தான். வாட் ஹேப்பன், என்னாச்சு என்றான் ராகவன். ராகவன் இப்படி கேட்டதும் ஓடி வந்து அவன் அருகில் நின்றவள் அவன் வழிகளை ஆள பார்த்தவாறே, எனக்கு ஒரு ஹக் வேணும் என்றாள் மது. கமகன் என்றான் ராகவன். சட்டென்று அவனை அணைத்தவளிடம், என்னாச்சு போ என்றான் ராகவன். அவனை விட்டு விலகியவளோ, நான் நினைச்சு கூட பார்க்காததெல்லாம் இப்ப நடக்குது. இன்டர்நேஷனல் அளவுல ஒரு பெரிய கார் ரேசர் கிட்ட கார் ரேசிங் கத்துக்க போறேன்ல, நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லைங்க. தேங்க்யூ சோ மச் என்றாள் மது. உன் கார் ரேசிங்க பார்த்ததும் உனக்கு எதுவும் ஆகிடுமோன்னு இனி உனக்கு கார் ரேசிங்க போக கூடாதுன்னு சொல்லத்தான் நினைச்சேன். பட் உயிரு கொடுத்து கார் ரேஸ்ல ஜெயிச்சு உன்னை பார்த்ததும் கார் ரேஸ் உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனி உன்னோட லட்சியத்துக்காக, அதுல நீ ஜெயிக்கிறதுக்காக நான் கூடவே இருப்பேன். ஓ, நிறைய கத்துக்கும், பெரிய அளவா என்று ராகவன் சொல்ல, சிரித்து கொண்டே அந்த வளாகத்தினுள் நுழைந்தாள் மது. அவள் பின்னே சென்ற ராகவன் அவளுடைய பயிற்சியாளரிடம் அவளை அறிமுகப்படுத்தி விட்டு மது அன்றைய நாள் பயிற்சி முடிக்கும் வரை அங்கேயே இருந்தான் ராகவன். அன்று மாலை 5 மணி இருக்கும். மதுவும் அவளது பயிற்சியாளரும் ராகவனை நோக்கி வந்தனர். மது ரொம்ப நல்ல காரேஸ், எல்லா விஷயங்களையும் ரொம்ப சீக்கிரமா புரிஞ்சுக்கிறாங்க என்று மதுவின் பயிற்சியாளர் சொல்ல, மதுவை பார்த்தான் ராகவன். சிறுபிள்ளை போல் கண்களை சிமிட்டினாள் மது. சரி, நான் கிளம்புறோம், நாளைக்கு மீட் பண்ணலாம் என்று ராகவன் பயிற்சியாளரிடம் கை குலுக்கி விட்டு மதுவோடு அவன் காரின் அருகில் செல்ல, ரொம்ப பசிக்குது ராகவ் என்றாள் மது. சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போவோம் என்று ராகவன் சொல்ல, மதுவும் காரில் ஏறினாள். 10 நிமிட பயணத்திற்கு பிறகு ஒரு பெரிய ரெஸ்டாரண்டின் முன் ராகவனின் கார் நின்றது. ராகவனும் மதுவும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள் நுழைந்தார்கள். அவர்களுக்கென்று முன்பதிவு செய்யப்பட்ட ஒரு அறைக்கு ராகவனும் மதுவும் சென்றனர். முதல் தளத்தில் இருந்தது அந்த அறை. அந்த அறையில் கண்ணாடி கதவின் வெளியே பார்த்தால் நீலக்கடல் அழகாக காட்சி தந்தது. அதனை ரசித்துக் கொண்டிருந்தாள் பெண்ணவள். இன்னைக்கு போல நாளைக்கும் நான் கூட வர முடியாது, எனக்கு பிசினஸ் சம்பந்தமா நிறைய ஒர்க் இருக்கு. சோ டிரைவர் ஒன்னு அழைச்சிட்டு போவார், உன்னோட பாதுகாப்புக்கு பாடி கார்ட்ஸும் வருவாங்க, ஓகே என்று ராகவன் சொல்ல, அதை கேட்டதும் மதுவின் முகம் பாடி போக, எப்பவுமே நான் உன் கூட இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க், உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்று ராகவன் சொல்ல, என்றாள் மது. அதற்குள் உணவு வந்துவிட மதுவும் ராகவனும் சாப்பிட்டு முடித்தனர். கிளம்பலாமா என்று ராகவன் கேட்க, கொஞ்ச நேரம் கடற்கரையில உட்காந்துட்டு போலாமா என்றாள் மது. என்றான் ராகவன். கடற்கரை மணலில் ராகவன் முன்னே நடக்க முடியாமல் நடந்தாள் அவனோடு மது. அவளை பார்த்த ராகவன், என் கையை பிடிச்சுக்கோ என்றான். ஓடி வந்து அவனின் கை கோர்த்த மது அவனோடு நடந்தாள். கடலின் பக்கம் சென்றதும்
ஓடிச் சென்று ஆசையை கடற்கரையில் கால் நனைத்தாள் மது. அவளை பார்த்து கொண்டே மார்பின் குறுக்கே கையை கட்டிக்கொண்டு நின்றிருந்தான் ராகவன். மதுவோ கடற்கரை மணலிலிருந்து ஒரு பிடி எடுத்தவள் மூச்சு வாங்க அவனின் பக்கம் ஓடினாள். என்ன என்பது போல் புருவங்களை உயர்த்தி அவன் கேட்க, கையை காட்டுங்க என்றாள். அவனும் அவள் முன்னே தன் உள்ளங்கையை காட்டினான். அவனின் கையில் ஒரு பிடி கடல் மண்ணை கொடுத்தவள், இந்த மண்ணை கொண்டு போய் கடல்ல கரைச்சு பாருங்க என்றாள் மது. அவளை புருவம் சுருங்க பார்த்தவனிடம், ப்ளீஸ் போங்க என்றாள் மது. என்றவன் கடலின் பக்கம் சென்றான். அவள் கொடுத்த கடல் மண்ணை கடலில் கரைத்தான். மண் கடல் நீரில் கரைந்து போக போக அந்த மண்ணுக்குள் எது இருப்பதை உணர்ந்த ராகவன் அந்த பொருள் தண்ணீரில் அடித்து செல்லாதபடி மண்ணை மட்டும் கரைத்தான். மண் முழுவதும் கடல் நீரில் கரைந்து சென்றுவிட கடைசியில் அவன் கையில் இருந்தது ஒரு மோதிரம்தான். அதை பார்த்த ராகவன் மதுவை பார்த்தான். அவன் உள்ளங்கையில் இருந்த மோதிரத்தை தன் கையில் எடுத்த மது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, மும்பைல என் ஒரு கையில நீங்க மோதிரம் போட்டுட்டு இன்னொரு கையில இந்த மோதிரத்தை கொடுத்துட்டு உனக்கு எப்ப தோணுதோ அப்போ இந்த மோதிரத்தை என் கையில போடுன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? எப்ப தோணுது உங்களுக்கு இந்த மோதிரத்தை போட்டு விடணும்னு, உங்க கையால தாலி கட்டிக்கணும்னு, நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கணும்னு, உங்க கூடவே இருக்கணும்னு, உங்க கூட வாழ்க்கை முழுவதும் இந்த ஆயுசு முழுவதும் வாழணும்னு, உங்களை பார்த்துக்கிட்டே சாகணும்னு தோணுது. ஐ லவ் யூ சோ மச் ராகவ் என்று மது சொல்ல, இதை சொல்ல இவ்வளவு நாளாச்சு மேடம்க்கு என்றான் ராகவன் அவளின் விழிகளோடு விழிகள் கலக்க விட்டபடி. ஆமா என்று சிரித்துக் கொண்டே சொன்ன மது அவனின் விரலை பிடித்து மோதிரத்தை அணிவித்தாள். அவனும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மோதிரத்தை அணிவித்தவள் அவன் கண்களை பார்த்து, எனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு இருக்க ஒரே சொந்தம் நீங்க தான் என்றாள் மது. அவள் அந்த வார்த்தைகளை சொல்ல கேட்ட ராகவனுக்கோ உள்ளம் ஏதோ குறுகுறுத்தது. தப்பு செய்து விட்டோமோ என்று அவனுக்கு தோன்றியது. அதன் பிறகு அவளின் முகத்தை பூ போல் தன் கைகளில் ஏந்திய ராகவன் அவளின் நெற்றியில் இதழ் பதித்தான். கண்களை மூடிக்கொண்டாள் பெண்ணவள். அவன் கொஞ்சம் குனிந்து அவள் இதழ்களில் இதழ் பதிக்க போக கண்ணை திறந்த பெண்ணவளோ அவனை விட்டு விலகி கொண்டாள். இருட்டிடுச்சு, கிளம்பலாமா என்றவள் தரையை பார்த்து கொண்டே கேட்க தன் சிகையை அழுத்த கோதி கண்களை மூடி திறந்த ராகவன், போலாம் என்றபடி முன்னே நடக்க அவனை விட்டு 2 அடி தள்ளி நடந்தாள் பெண்ணவள். ரொம்ப தான் பற்ற என்று முணுமுணித்தான் ராகவன். இருவரும் காரில் ஏறினார்கள். காரும் வீடை அடைந்தது. எதுவும் பேசாது காரில் இருந்து இறங்கி ராகவன் முன்னே சென்றான். அவன் பின்னாடியே மதுவும் நடந்தாள். இல்லை இல்லை, அவன் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் கிட்டத்தட்ட ஓடினாள். அவன் தான் முதலில் வீட்டிற்குள் நுழைந்தான். நுழைந்தவன் நேராக படிகளில் ஏறி அவன் அறைக்கு செல்ல முற்பட, அவ்வளவுதானா என்றாள் பெண்ணவள் பின்னிருந்து. படிகளில் ஏறியவன் நன்றி திரும்பி, என்ன அவ்வளவுதானா என்றான். இல்ல, குட் நைட் சொல்லலையே, சொல்லாம போறீங்களே என்றாள் மது. அவளை முறைத்தான் ராகவன். குட் நைட் என்று சொல்லிவிட்டு படியில் அவன் ஏறப்போக ஓடி சென்று மூச்சு வாங்க அவன் முன்னே நின்றாள் பெண்ணவள். என்ன என்பது போல் அவன் புருவம் உயர்த்தி கேட்க, ஒரு ஹக் வேணும் என்றாள் மது. முடியாது போ என்றான் அவன். ரொம்பத்தான் என்றவள் கொஞ்சமேக்கி அவனின் இதழில் இதழ் பதிக்க போக அவன் ஒரு அடி பின்னே நகர்ந்தான். புருவம் சுருங்க அவள் அவனை புரியாமல் பார்க்க, எனக்காக ஒண்ணு யாரும் எனக்கு பண்ண வேண்டாம் என்று சொல்ல அவளின் ஒரு கையால் அவன் காலரை பிடித்து தன் பக்கம் இழுத்த பெண்ணவளோ அவன் அதரங்களில் ஆழ்ந்த இதழ் முத்தத்தை கொடுக்க அவனும் பதில் முத்தம் கொடுத்தான். 2 நிமிட முத்தத்திற்கு பிறகு அவன் கண்களை ஆழ பார்த்தவள், இது எனக்காக என்று சொல்லிவிட்டு அவளின் அறைக்கு ஓடிவிட்டாள். அவ்வளவுதானா என்றான் அவன். அறைக்குள் சென்றவள் அவன் சொல்வதை கேட்டு வழியில் வந்தவள், அவ்வளவுதான், போய் தூங்குங்க, குட் நைட் என்று சொல்லிவிட்டு மீண்டும் தன் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். உணர்வுகளை அடக்க முடியாமல் போராடிய அவனோ, எதுக்காக கம்முனே இருந்திருக்கலாம் என்று தனக்கு தானே கூறிக்கொண்டவன் தன் அறைக்கு சென்றதும் நேரே குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டான்.
குளித்துவிட்டு பூந்து வாலையோடு தலையில் நீர் சொட்ட தன் அறைக்கு வந்தவனின் கைபேசி அலற எடுத்து பார்த்தான் ராகவன். கைபேசியின் முகப்பில் வாசுவின் நம்பர் இருக்க அட்டன் செய்து காதல் வைத்தான். ஹலோ என்றான் ராகவன். ராகவா, அங்க எல்லாம் ஓகே தானே என்றான் மறுமுனையிலிருந்து வாசு. எல்லாம் ஓகே தான்டா என்றான் ராகவன். நீ சொன்னபடியே மாயாவுக்கு அடுத்தடுத்த வேலைகளை கொடுத்து பிஸியாவே வச்சிருக்கேன். நாளைக்கு கன்னடாவுக்கு டிக்கெட் போட்டு வச்சிருந்தா, அதையும் கேன்சல் பண்ண வச்சுட்டேன் என்று வாசு சொல்ல. என்றான் ராகவன். மது எப்படி இருக்கா என்று வாசு கேட்க, ஃபைன் என்று ஒற்றை வார்த்தையில் பதில் சொன்னான் ராகவன். சரியா, பத்திரமா இருங்க, பாய் என்று சொன்ன வாசுவிடம் ஓகே பாய் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்த ராகவன் தன் ஈரத்தலையை துவட்டிவிட்டு உடை மாற்றிவிட்டு உறங்கியும் போனான். பெங்களூருவின் மாயா அறையில் லதா மாயாவிடம் பேசிக் கொண்டிருந்தாள். என்னாச்சு மாயா, கனடா போறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு என்று லதா கேட்க, கனடா போக முடியாது போல என்றாள் மாயா. டிக்கெட் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தானே என்றாள் லதா. டிக்கெட் எல்லாம் பிரச்சனை இல்லாத, ஆனா இந்த எடுப்படி வாசு இருக்கானே, எந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யணும் என்ன டார்ச்சர் பண்றான். செய்ய முடியாதுன்னு சொன்னா வேலையை விட்டு ராகவன் பொண்ணு தூக்கிட்டு சொன்னான்னு சொல்றான். நான் கனடா போறேன்னு சொன்னதுக்கு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போன்னு சொல்றான். ஒரே வேலையை கொடுத்து கொள்றாதா என்று புலம்பி தள்ளினாள் மாயா. அதுங்க ரெண்டும் கன்னடால என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு தெரியலையே. இப்போ நீயும் கன்னடா போக முடியாதுன்னு சொல்ற, அங்க என்ன நடக்குதுன்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது என்று லதா கேட்க, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ராகவன் மாமாவையும் மதுவையும் ஃபாலோ பண்ணி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆளை நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் என்று மாயா சொல்லி கொண்டிருக்கும் போதே அவள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு நிறைய மெசேஜ் வந்தது. மாயாவின் கைபேசி நோட்டிபிகேஷன் சத்தத்தை கேட்டு லதாவோ, யார் மாயா ஒரே நேரத்துல உனக்கு இவ்வளவு மெசேஜ் அனுப்புறது என்று கேட்க, இருங்கத்த நான் பாக்குறேன் என்ற மாயா தன் கைபேசியை எடுத்து பார்த்தாள். நான் சொன்னேன் இல்லாத அந்த பர்சன் தான் போட்டோஸ் அனுப்பியிருக்கான் என்றபடியே அந்த புகைப்படங்கள் அனைத்தையும் ஓபன் செய்து பார்த்த மாயாவுக்கோ விழிகள் இரண்டும் பெரிதானது. கோபத்தில் முகமெல்லாம் சிவந்து விட்டது. என்னாச்சு மாயா, அப்படி என்ன அந்த போன்ல இருக்கு என்று அவளின் கைபேசியை லதா வாங்கி பார்க்க அவளுக்கு பேரதிர்ச்சி. மது ராகவனை அணைத்தபடி, மது ராகவனுக்கு மோதிரம் போட்டபடி, இருவரும் அணைத்து நின்றபடி, இருவரும் சாப்பிட்டபடி, இப்படி நிறைய போட்டோக்கள் இருந்தது. என்னதான் நடக்குதுங்க, மது ராகவன் மாமாவை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறான், அவருக்கு ரிங் போட்டுட்டு நிக்கிறான், எனக்கு ஒண்ணுமே புரியல என்று மாயா கேட்க, யாரோ ஒருத்தன மதுவை ராகவனை ஃபாலோ பண்றதுக்கு அனுப்பியிருக்கேன்னு சொன்னல, அவனுக்கு போனை போட்டு கேளு என்று லதா சொல்ல, அதே போல் மாயாவும் அந்த நபருக்கு அழைப்பு விடுத்தாள். இரவு துப்பாக்கி சூடு நடந்தது. மதுவை ராகவன் கார் ரேசிங் பயிற்சிக்கு அழைத்து போனது. நாள் முழுவதும் அங்கேயே இருந்தது. அவளை அழைத்து வந்தது. இருவரும் கடற்கரைக்கு போனது. ராகவனிடம் தன் காதலை சொல்லி மோதிரம் மது போட்டது என்று ஒன்று விடாமல் மாயாவிடம் ஒப்புவித்தான் அந்த நபர். அவள் பேசுவதையெல்லாம் ஸ்பீக்கரில் போட்டிருந்தாள் மாயா. லதாவும் அனைத்தையும் கேட்டாள். ஓ, மேடம் கார் ரேசரா, இது நமக்கு தெரியாம போச்சே மாயா. நம்ம பக்கத்துல இல்லைங்கிற தைரியத்துல என் பையனுக்கு மோதிரம் எல்லாம் போட்டு ப்ரப்போஸ் பண்றாளா? இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னும் 5 நாள் தானே இருக்கு. இன்னும் 5 நாள்ல அவ பெங்களூருக்கு வந்துருவாள்ல, அப்போ இருக்கு அவளுக்கு. அவளோட காதலுக்கு நான் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன் பாரு என்று லதா சொல்ல, அத அந்த மது சரியான தில்லாலங்கடியா இருப்பா போல. ஆனந்த் கூட என்கேஜ்மெண்ட், இப்போ ராகவன் கையில மோதிரம் போட்டிருக்கா. என்னது இது? ஆக்சுவலா அன்னைக்கு அவ 2 கையிலயும் காயத்தை ஏற்படுத்திக்கிட்டு ஆனந்த் கையால மோதிரம் வாங்க அவாய்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஆனந்த் வீட்டுல எடுத்து கொடுத்த நிச்சய சிலைய நெருப்புல கருக்கி ராகவன் எடுத்து கொடுத்த சிலையதான் அவ கட்டிட்டா அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு. நான் எல்லாம் எப்படி இது கவனிக்க மறந்தேன். நான் எப்பவும் அவளை பார்த்துட்டே இருந்திருக்கணும். நான் மிஸ் பண்ணிட்டாத்த. அவ நிறைய விஷயம் நம்மளை ஏமாத்தி பண்ணியிருக்கா. அவளை வச்சு நம்ம ஒரு திட்டம் போட்டா, நம்மளை வச்சு அவ ஒரு திட்டம் போட்டிருக்கா என்று மாயா புலம்ப, கூல் மாயா, எதுக்கு இவ்ளோ டென்ஷன்? அவ இவ்ளோ யோசிக்கும் போது நான் எவ்வளவு யோசிக்க மாட்டேன். டோன்ட் வெரி மாயா, அந்த மதுவை நான் பாத்துக்கிறேன் என்றால் லதா. என்னத்த என்ன பண்ண போறீங்க என்றாள் மாயா. அவ யோசிக்க கூட முடியாத ஒரு விஷயத்த நான் பண்ண போறேன். வெயிட் பண்ணி பாரு. அப்புறம் அந்த மதுவை பத்தி எல்லாம் யோசிக்காத, நிம்மதியா தூங்கு, குட் நைட் என்று சொல்லிவிட்டு மாயாவின் அறையில வந்து லதா கிளம்ப
என் அம்மா ஏதோ பெருசா யோசிச்சு வச்சிருக்கு போல என்று யோசித்த மாயாவோ கை காலெல்லாம் வலிக்குது, மயக்கமா வருது, என்னன்னே தெரியலையே, நாளைக்கு டாக்டர் போய் பார்க்கணும் என்றபடியே அவளும் முறுங்கிவிட தன் அறையில் உறக்கம் வராமல் உலாத்தி கொண்டிருந்த திவ்யாவோ சஞ்சய்க்கு அழைத்தாள். அவனோ தனது மடிக்கணினியில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். திவ்யாவின் எண்ணெய் தன் கைபேசி முகப்பில் பார்த்ததும் மணியை பார்த்தான் சஞ்சய். மணி 12 மணி ஆனது. இந்நேரத்துக்கு எதுக்கு திவ்யா கூப்பிடுறா என்றபடியே தனது மடிக்கணினியை எடுத்து ஓரம் வைத்தவன் திவ்யாவின் அழைப்பை அட்டன் செய்து காதல் வைத்தான். ஹலோ என்றாள் திவ்யா. என்ன மேடம், இன்னும் தூக்கம் வரலையா என்றான் சஞ்சய். ம் என்றாள் திவ்யா. ஏன், என்னாச்சு என்றான் சஞ்சய். தெரியலையே என்றாள் திவ்யா. ஒருவேளை காய்ச்சலா இருக்குமோ என்றான் சஞ்சய். என்ன சொல்ற நீ, எனக்கு ஃபீவர்லாம் ஒன்றும் இல்லை என்றாள் திவ்யா. இல்ல, உனக்கு ஃபீவர் தான் என்றான் சஞ்சய். லூசு மாதிரி உளராத என்றாள் திவ்யா. நான் உளரலடி, நீதான் இந்த மாமாவை நினைச்சு நினைச்சு ஏங்கி போய் லவ் ஃபீவர் வந்திருக்குன்னு நினைக்கிற உனக்கு, அதனாலதான் தூக்கம் வர மாட்டேங்குது என்று சஞ்சய் சொல்ல, என்னது லவ் ஃபீவரா என்று திவ்யா கேட்க, ஆமா, வயசு பொண்ணுங்களுக்கு இப்போ எல்லாம் இந்த ஃபீவர் வருதான். ஒரு பையனை லவ் பண்ணி அவங்க கிட்ட காதல சொல்லாம ஏங்க வைக்கிற பொண்ணுங்களுக்கு அதிகமா இந்த காய்ச்சல் வருதான் என்று சஞ்சய் சொல்ல, நீ ரொம்ப பேசுற என்றாள் திவ்யா. நீதான் பேசவே மாட்டேங்கிற, நான் உன்கிட்ட பேசணும்னு வந்து என்ன கூட ஓடி ஓடி போற, நானாவது பேசுகிறேனே என்றான் சஞ்சய். ஓஹோ என்றாள் திவ்யா. சரி, இப்ப எதுக்கு கூப்பிட்ட என்றான் சஞ்சய். ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு, போலாமா என்றாள் திவ்யா. என்ன இடத்துலயா என்றான் சஞ்சய். ஆமா என்றாள் திவ்யா. என்னால முடியாது, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு என்று சஞ்சய் சொல்ல, சரி ஓகே, நீ வரலன்னா போ, நான் என்னோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறேன் என்றாள் திவ்யா. ஃப்ரெண்டா என்றான் சஞ்சய். ஆமா, ஃப்ரெண்டா, அபிஷேக், என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். அவன் பொண்ணு மாதிரி எல்லாம் ரொம்ப பில்டப் பண்ணிக்க மாட்டான், நான் எங்க கூப்பிட்டாலும் எப்ப கூப்பிட்டாலும் வருவான் என்று திவ்யா சொல்ல, அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டா என்ன என்று சஞ்சய் கேட்க, க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். சரி ஓகே பாய், நீ போன வை, நான் அபிஷேக்கு கூப்பிடணும் என்று திவ்யா சொல்ல, சஞ்சயும் அழைப்பை துண்டித்தவன் அவசரமாக எழுந்து தன்னுடைய டிஷர்ட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு தன் பைக்கையை எடுத்துக்கொண்டவன் அடுத்த 10 நிமிடத்தில் திவ்யாவின் வீட்டு முன் நின்றான். சஞ்சய் நிச்சயம் வருவான் என்று தன் அறையின் பால்கனியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த திவ்யாவோ தன் வீட்டின் முன் அவனை பார்த்ததும் கீழே இறங்கி வாசலுக்கு வந்தவள் அவன் பக்கம் சென்று, இப்ப எதுக்கு வந்த என்றாள் திவ்யா. சும்மா இந்த பக்கமா வந்தேன், அதான் எப்படியும் உன்னையும் பார்த்துட்டு போலான்னு என்று சஞ்சய் சொல்ல, அடிக்காதடா என்றாள் திவ்யா. சரி, எங்க போகணும் என்றான் சஞ்சய். எங்கேயாவது போகணும் உங்கட என்று திவ்யா சொல்ல, போலாம் இரு என்றான் சஞ்சய். நாடு இரவு 12:30 மணி இருக்கும். சஞ்சயோடு திவ்யாவின் அந்த இரவு மறக்க முடியாததாகி போனது. காதலிக்கும் அவனோடு இல்லை, காதலிக்கும் அவளோடு நாம் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீங்க நினைவுகளாய் மனதோடு தங்கி போகும் அல்லவா. சஞ்சயும் திவ்யாவும் கடற்கரையில் அமர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது, சஞ்சய் என்றாள் திவ்யா. என்ன சொல்லு என்றான் சஞ்சய். எனக்கு பயமா இருக்கு என்றாள் திவ்யா. எதுக்கு என்றான் சஞ்சய். தெரியல, பட் பயமா இருக்கு என்று திவ்யா சொல்ல, பயமா இருந்தா சஞ்சய் நினைச்சுக்கோ, பயெல்லாம் போயிடும் என்று சஞ்சய் சொல்ல, உன்னோட உன்னோட லவ்க்கு இது வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணவே இல்லை, அதை பத்தி நீ யோசிக்கவே இல்லையா என்று திவ்யா கேட்க, லூசு, ஒருத்தர் நம்ம மேல வச்சிருக்க லவ் வாயை திறந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்மளை பாக்குற பார்வையே போதும் அவங்களுக்கு நம்ம மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு தெரியும். சோ எனக்கு தெரியும் என்றான் சஞ்சய் தோலை உலுக்கிக் கொண்டு. என்ன தெரியும் என்றாள் திவ்யா. நீ என் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு தெரியும் என்று சஞ்சய் சொல்ல, சரிதான் என்றாள் திவ்யா. சரி, கிளம்பலாமா, டைம் ஆயிடுச்சு என்று சஞ்சய் சொல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே என்று சொல்லி சஞ்சயின் கரம் கோர்த்து அவன் தோளில் சாய்ந்து கொண்ட திவ்யா, இப்படியே இறந்துடணும் போல இருக்கு, இந்த நிமிஷத்தோட உலகம் உறைஞ்சிடணும் போல தோணுது என்று திவ்யா சொல்ல, உனக்கு காதல் பைத்தியம் முத்திடுச்சுடி, நல்ல டாக்டரா பார்க்கணும், இல்லைன்னா ஷாமையும் சேர்த்து நீ லூஸ் ஆக்கிடுவ என்று சஞ்சய் சொல்ல, நீ தாண்ட பைத்தியம் என்று அவனின் காதை கடித்தாள் திவ்யா. ஹா, வலிக்குதுடி என்றான் சஞ்சய். சரி,
வீட்டுக்கு போலாம், அப்பா தேடுவார் என்று திவ்யா சொல்ல, ம் சரி என்று சொன்ன சஞ்சய் அவளை அவளது வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு, இனி நைட்ல ஐஸ்கிரீம் சாப்பிட போகணும்னா எனக்கு கால் பண்ணு, நான் அழைச்சிட்டு போறேன். அபிஷேக்கெல்லாம் கூப்பிடாத என்று சஞ்சய் சொல்ல, அவனை பார்த்து புன்னகைத்தபடியே ம் என்றாள் திவ்யா. சஞ்சயின் பைக் அந்த தெருவை விட்டு மறையும் வரை பார்த்து கொண்டிருந்த திவ்யா பிறகுதான் வீட்டிற்குள் சென்றாள். அடுத்த நாள் காலை மது கார் ரேசிங் பயிற்சிக்கு கிளம்பிவிட்டாள். ராகவனும் அவன் தொழில் விஷயமாக வழியில் சென்று விட்டான். இப்படியே 6 நாட்கள் கழிந்தது. 7வது நாள் மதுவும் ராகவனும் கனடாவிலிருந்து இந்தியா புறப்பட வேண்டிய நாள். கருப்பு ஷர்ட், கருப்பு கோட் சூட்டோடு ராகவன் கிளம்பி வரவேற்பறைக்கு வர, வல்லை புடவையில் கருப்பு நிற பட்டாம்பூச்சி போட்ட ஒரு டிசைனர் புடவையோடு மது தன் அறையிலிருந்து வெளியில் வந்தார். போனில் வாசுவிடம் பேசியபடியே இருந்த ராகவன் மதுவை பார்த்ததும் தன்னோடு பேசிக் கொண்டிருந்த வாசுவிடம், ஐ கால் யூ பேக் வாசு என்று சொன்ன ராகவன் மதுவை பார்த்து, நைஸ் சாரி என்றான். தேங்க்யூ. சீதா அவ கையால டிசைன் பண்ணி கொடுத்த சாரி நல்லா தானே இருக்கும் என்றாள் மது. நல்லா பேசுற என்றான் ராகவன். அகைன் தேங்க்யூ என்றாள் மது. எதுக்கு அகைன் தேங்க்யூ என்று ராகவன் கேட்க, இல்ல என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத 7 நாட்களை எனக்கு தந்திருக்கீங்களா நீங்க, அதுக்காக என்று மது சொல்ல, என்றான் ராகவன். மது, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் என்று ராகவன் சொல்ல, சொல்லுங்க என்றாள் மது. நாம பெங்களூர் போனதும் உன்னை சுத்தி என்ன வேணும்னாலும் நடக்கலாம். நடக்கிறது சந்தோஷமான விஷயமாவும் இருக்கலாம், கவலைப்படக்கூடிய விஷயமாவும் இருக்கலாம். பட் எது நடந்தாலும் உன் வாழ்க்கைக்கான முடிவை நீ தான் எடுக்கணும். அப்படி எடுக்கலன்னா பின்னாடி ஃபீல் பண்ணுவேன் என்று ராகவன் சொல்ல, நீங்க சொல்றது எனக்கு புரியல என்றாள் மது. இந்தியாவுக்கு போனா புரியும், போவோமா என்று ராகவன் கேட்க, மதுவிற்கோ தலையோ சுத்திவிடும் போல இருந்தது. ஏற்கனவே நமக்கு 1000 பிரச்சனை, இதுல இவர் வேற என்னென்னமோ சொல்றார். இந்தியாவுல நமக்கு என்னென்ன காத்திருக்குதோ என்று பெருமூச்சு விட்டு கொண்டவள், என்ன நடந்தாலும் நீங்க என் பக்கத்திலே இருப்பீங்க தானே என்று மது ராகவனின் விழிகளை ஆழ பார்த்தவாறு கேட்க, இருப்பேன் என்றான் ராகவன். அது போதும் என்று மது சொல்ல, அதற்குள் வீட்டுக்குள் வந்த ராகவனின் சாரதி, சார் கார் ரெடி என்று சொல்ல, பேக்கையெல்லாம் எடுத்துட்டு போய் கார்ல வைங்க, வரும் என்று ராகவன் சொல்ல, சாரதியும் அவர்களின் பைகளை எடுத்து போய் காரில் வைத்தான். திரும்பவும் நாம கனடா எப்போ வருவோம் என்று மது கேட்க, கனடா அவ்வளவு பிடிச்சிருக்கா என்றான் ராகவன். உங்க கூட எனக்கு இங்க இருக்க பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான் என்றான் ராகவன். அதை கேட்ட ராகவனும், என் கூட இப்ப இருக்க உனக்கு பிடிச்சிருக்கு, பட் எப்பவுமே பிடிக்குமான்னு தெரியல என்று யோசித்தவன், அவள் இடையோடு கை போட்டு தன் பக்கத்தில் இழுத்து அவளின் நெற்றியில் இதழ் பதித்தவன், நம்ம கிளம்பலாம் என்று சொல்ல, என்றாள் மது. ராகவனும் மதுவும் பெங்களூரு செல்ல கிளம்பிவிட்டனர். பெங்களூருவில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது மதுவிற்கு என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். மக்களை, என்னுடைய இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என்ன பண்ணணும், சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு, அப்புறம் இதை போல நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு, சோ அதெல்லாம் கேட்டு பாருங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். பாய் பாய், டாடா.